Hi, welcome to my channel. இது சமச்சீர் கல்வி காமர்ஸ் லெவல் ஸ்டாண்டர்ட். இப்போ நம்ம படிக்க போகிற டாபிக் வந்து ஜர்னல் என்ட்ரிஸ். ஓகே, ஸோ லாஸ்ட்டு 3 வீடியோஸ் நம்ம ஜர்னல் என்ட்ரிஸ் தான் பார்த்துட்ருக்கோம். திஸ் இஸ் த 4th வீடியோ. ஓகே, ஜர்னல் என்ட்ரிஸில் சிலது நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து ரிலேட்டிங் டு சேல்ஸ். ஸோ சேல்ஸ் பேஸில் நம்ம எப்படி ரெக்கார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சேல்ஸ், உங்களுக்கு கேஷ் சேல்ஸ், கிரெடிட் சேல், பேங்க் ட்ரான்சாக்ஷன். ஸோ எப்படி அனலைஸ் பண்ணணும், எப்படி ஜர்னல் என்ட்ரிஸ் போகணுன்னா இந்த என்ட்ரியில் இந்த வீடியோஸில் பார்க்க போகிறோம். ஓகே, ரைட். Journalize the following. So 2018 March 1st, sold goods for cash 4,000. March 2nd, sales 2,000. March 3rd, cash sales 1,000. March 4th, cash sales to current 2,000. March 5th, sales made through check 1,000. Okay, right. இது எப்படி போடணும்னாக்கா ஃபஸ்ட்டு நம்ம ஜர்னல்ஸ் போட்டுக்கலாம். Journal entries. Okay, the format already தெரிஞ்சுட்டோம். So dates, particulars, okay, LF, debit rupees and credit rupees. Okay, right. So first நம்ம ஒரு என்ட்ரியாக பார்க்கலாம். Working notes. Okay, March 1st, sold goods for cash. Okay, sold goods for cash. Now, so I said what is comes in, what goes out in a concept. Okay, right. Sold goods for cash. So நான் goods sale பண்ணேன். Okay, goods sale பண்ணேன்னா எனக்கு என்ன வரும்? I'll get money. Okay, so what is coming in? Cash is coming in. Cash. So எதனால cash வருது? Because of sales. Okay, finish. So entry. So sold goods for cash, cash account data to sales account because cash is coming in. Okay, right. So entry போலாம். 2018 March 1st. Okay, so what is the journal entry? Cash account data to sales account. So how much? 4,000. So 4,000 dash dash 4,000. Okay, being sold goods for cash. அவ்வளோதான். ஓகே, being goods sold for cash. அவ்வளோதான். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன சொல்லியிருக்காங்க? இட் இஸ் அ சேல்ஸ். வெறும் சேல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ வெறும் சேல்ஸ். ஸோ வெறும் சேல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வெறும் சேல்ஸ்னால் என்ன? இட் இஸ் அஷ்யூம் தட் இட் இஸ் அ கேஷ் சேல்ஸ். ஸோ வெறும் சேல்ஸ் கொடுத்தா இட் இஸ் அஷ்யூம் தட் இட் இஸ் அ கேஷ் சேல்ஸ். ஸோ சேல்ஸ் பண்ணினா ஒரு நம்மளுக்கு காசு வரும். ஸோ கேஷ். எதனால கேஷ் வருது? பிகாஸ் ஆஃப் சேல்ஸ். ஓகே, March 2nd. ஸோ சேம் ஜர்னல் என்ட்ரி. Cash account data. Okay, cash account data to sales account. Okay, so how much? 2,000 dash dash 2,000. அவ்வளோதான். Being sales made. Finished. Okay, next third one பார்க்கலாமா? Third one, கேஷ் சேல்ஸ். ஸோ கேஷ் சேல்ஸ் மீனிங் என்னென்னா, கேஷ் வந்து சேல்ஸ் பண்ண மாட்டோம், சேல்ஸ் பண்ணியிருக்கோம், அது வந்து த்ரூ கேஷ். ஓகே, ஸோ சேல்ஸ் பண்ணிட்டேன்னு எனக்கு வந்து கேஷ் வந்துச்சு, அதான் மீனிங் இங்கே. ஓகே, ஸோ கேஷ் பண்ணேன்னா சேல்ஸ் பண்ணேன்னா வந்து எனக்கு கேஷ் வந்தது. ஸோ வாட் இஸ் கம்மிங் இன்? கேஷ் சேல்ஸ் பண்ணேன்னா வருது. வாட் இஸ் கம்மிங் இன்? கேஷ் இஸ் கம்மிங் இன் பிகாஸ் ஆஃப் சேல்ஸ். சேல்ஸ் இஸ் அன் ஓகே, சேல்ஸ் இஸ் அ நாமினல் அக்கௌண்ட். ரைட். So cash, so March 3rd, cash account data to sales account being cash sales made. அவ்வளோதான். cash sales made. How much? 1,000. Okay, right. Next,
நெக்ஸ்ட் பார்க்கலாம். ரைட், cash sales to current. ஓகே, cash sales to current. ஸோ கரண்ட்க்கு வந்து நான் சேல்ஸ் பண்ணியிருக்கேன். கரண்ட்க்கு சேல்ஸ் பண்ணிட்டேன், எனக்கு கேஷ் கொடுத்தானா? எஸ், ஏன்னா கேஷ்னு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகே, சப்போஸ் இங்கே இது கேஷ்னு மென்ஷன் பண்ணலன்னா கரண்ட் வந்து கடனாக வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே கேஷ்னு மென்ஷன் பண்ணதுனால கேஷ் சேல்ஸ் டு கரண்ட், தட் மீன்ஸ் இந்த கரண்ட் வந்து வரமாட்டார். ஓகே, கரண்ட் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ, கரண்ட் எப்போ நேம் எழுதணும்? கடனாக வாங்கினா, கிரெடிட்டாக வாங்கினதை கரண்ட் பேர் எழுதணும். ஆனால் இங்கே கரண்ட் வந்து கடனாக வாங்கலை. எப்படி சொல்கிறேன்? பிகாஸ் ஆஃப் இங்கே கேஷ் சேல்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ கேஷ் சேல்ஸ் கொடுத்ததுனால இந்த கரண்ட் வந்து இந்த நேம் வந்து வராது. ஓகே, ஸோ கேஷ் சேல்ஸ், ஸோ சேல்ஸ் பண்ண என்ன வருது? எனக்கு கேஷ் வருது. ஸோ கேஷ் அண்ட் சேல்ஸ். ஓகே, ஸோ வாட் இஸ் அ ஜர்னல் என்ட்ரி? கேஷ் அக்கவுண்ட் டேட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட். சில பேர் என்ன போட்டுருவாங்க? கரண்ட் பேர் போட்டுருவாங்க. அப்படி பண்ணக்கூடாது, ஏன்னா கேஷ் சேல்ஸ் ஆச்சு. ஓகே, ரைட். பீன் கேஷ் சேல்ஸ் மேட், அவ்வளோதான். Cash sales made how much? 2000. 2000 dash dash 2000. That's it. Okay, next one பார்க்கலாம். Last one. Okay, இன்னும் ஒரு 3 journal entries பார்க்கலாம். இதுல சேல்ஸ் மேல் கிரெடிட்டும் பார்த்துக்கலாம். ஓகே, சேல்ஸ் மேட் த்ரூ செக். சேல்ஸ் மேட் த்ரூ செக். சேல்ஸ் பண்ணியிருக்கீங்க, ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா செக் கொடுத்துருக்காங்க. சேல்ஸ் மேட் த்ரூ செக். சேல்ஸ் பண்ண என்ன கொடுத்துருக்காங்க? செக் கொடுத்துருக்காங்க. ஸோ வாட் இஸ் கம்மிங் இன்? செக். செக் இஸ் கம்மிங் இன். செக் இஸ் கம்மிங் இன்னா செக் எங்கே போடுவோம்? நம்ம பேங்க்கில் போடுவோம். கரெக்டாக? ஸோ இந்த செக் பிளேஸில் என்ன போடணும்? நம்ம பேங்க் அக்கௌண்ட். பேங்க் வாட் யூ மேட் இட்? சேல்ஸ். ஸோ இங்கே கேஷ் பிளேஸில் நம்ம பேங்க் போடுறோம், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. ஓகே, ஸோ பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட். ஜெனரலாக கேஷ் வரும், இப்போ வந்து பேங்க்குன்னு போடுறோம், அவ்வளோதான் மீனிங். ஓகே, ஸோ பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட். ஓகே, பீங் சேல்ஸ் மேட் த்ரூ செக். ஓகே, ஸோ how much? 1000 and 1000. ஓகே, ஸோ 5 என்ட்ரிஸ் முடிஞ்சிச்சு. இன்னும் ஒரு 3 என்ட்ரி பார்க்கலாம். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்கன்னா, March 10 sold goods to Karthik 4500. Okay, next sold goods to Suresh and received check 2500. sold goods to Mahesh for credit na kadanla vaangnunga. Okay, 500. so paakla oru transaction நம்ம எப்படி போடணும்னு சொல்லிட்டு. ஓகே, ரைட். sold goods to கார்த்திக்கு சேல் பண்ணிட்டீங்க. என்னோட கொஸ்டின் வந்து கார்த்திக் காசு கொடுத்தாங்களா? காசு கொடுக்கல. தட் இஸ் நத்திங் பட் அ கிரெடிட் சேல்ஸ். ஓகே, ஏன்னா முன்னாடி கேஷ் இருந்தால் இட்ஸ் அ கேஷ் சேல்ஸ். ஓகே, பேங்க் செக்காக கொடுத்தா ஓகே இட் இஸ் அ பேங்க் ட்ரான்சாக்ஷன். ஸோ இதில் வந்து ஒன்றுமே கொடுக்கல. கார்த்திக்கு சேல் பண்ணிட்டீங்க. கார்த்திக் எப்படி சேல் பண்ணீங்க? பிகாஸ் கடனில் சேல் பண்ணியிருக்கீங்க. தட் இஸ் ஆன் கிரெடிட். ஸோ இப்படி தான் நம்ம அனலைஸ் பண்ணணும். ஓகே, இப்போ முன்னாடி கேஷ் இருந்ததுன்னா அப்போ கார்த்திக் ஒரு டேர்ம் வராதிங்க. ஓகே, இங்கே கேஷ் இல்லை, கேஷ் சேல்ஸ் அது மாதிரி ஒரு டேர்ம் இல்லாததுனால இட் இஸ் அ கிரெடிட் சேல்ஸ். ஓகே, ஸோ மை கொஸ்டின், ரைட். சோல்ட் கூட்ஸ் வந்து உள்ளார வருதா வெளியில் போதா? கூட்ஸ் வந்து வெளியில் போகுது. கூட்ஸ் ஆர் கோயிங் அவுட். கூட்ஸ் பிளேஸில் நம்ம என்ன பண்ணணும்? சேல்ஸ். ஓகே, சேல்ஸ் வில் பி ஆல்வேஸ் கிரெடிட்டட். பட் இங்கே வந்து கேஷ் இல்லை, பேங்க் இல்லை. ஏன்னா கார்த்திக் வருவான். ஏன் கார்த்திக் வருவான்? பிகாஸ் ஆஃப் கடனில் வாங்கியிருக்காங்க, அதனால கார்த்திக் வில் கம்ஸ் இன்டு எக்ஸிட்ஸ். ஓகே, ஸோ நவ் த ஜர்னல் என்ட்ரிஸ். வாட் இஸ் த ஜர்னல் என்ட்ரி? March 10th Karthik account data to sales account. So எவ்வளோ? 4500. Okay, being goods sold to Karthik. Okay, being goods sold to Karthik, அவ்வளோதான். ஸோ கிரெடிட்டில் பண்ணால் கேஷ் பிளேஸில் அவங்க பேர் வரும், அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் March 12th. Next we'll see March 12th.
sold goods to Suresh and received a check. So sold goods to Suresh and received a check. Sales பண்ணிங்க, well and good sales பண்ணிங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்கனாக்கா செக் கொடுத்துருக்காங்க. அப்போ சுரேஷ் வரமாட்டாங்க. ஓகே, சப்போஸ் செக்கு கொடுக்கலன்னா அப்போ சுரேஷ் பேர் எழுதுவேன். ஸோ வாட் வில் பி த ஜர்னல் என்ட்ரி? ஸோ கூட்ஸ் வெளியில் போகுது, தட் இஸ் சேல்ஸ் கூட்ஸ் சேல்ஸ் ஆகுது. அப்புறம் என்ன வருது, நம்மளுக்கு செக் வருது. ஸோ பேங்க். ஓகே, சுரேஷ் வரமாட்டாங்க, ஏன்னா சுரேஷ் வந்து செக் கொடுத்துட்டான். அப்புறம் சுரேஷ்க்கு வந்து அக்கௌண்ட் வந்து கண்டினியூ ஆகாது, பிகாஸ் சேல்ஸ் பண்ணிங்க அவன் செக் கொடுத்துட்டா முடிஞ்சிடுச்சு. ஓகே, ஸோ வாட் வில் பி த ஜர்னல் என்ட்ரி? Bank account data to sales account. Okay, because he gave in the form of a check. Bank account data to sales account. Being goods sold. If goods sold for check or anything. Okay, so 2500. Okay, next March 13th, last one. Sold goods to Mahesh. 1 second. Okay, 13th, March 13th. Last one, sold goods to Mahesh for credit. Okay, so இது வந்து கிரெடிட்னா அவங்களே கொடுத்துருக்காங்க. கிரெடிட்னா கடன். ஓகே, ஸோ கூட்ஸ் வெளியில் போகுது, தட் இஸ் சேல்ஸ். ஸோ மகேஷ் கடனாக வாங்கியிருக்கிறதுனால அவங்க பேர் அப்படியே தான் வரும். ஸோ மார்ச் 13 மகேஷ் அக்கவுண்ட் டேட்டா டு சேல்ஸ் அக்கவுண்ட். ஸோ 500. ஓகே, பி கூட்ஸ் சோல்ட் ஆன் கிரெடிட். அவ்வளோதான். ஸோ கிரெடிட்டில் இதில் என்ன, அது கிரெடிட்டில் வாங்கினாக்கா அவங்க பேர் வரும். ஓகே, ஸோ கேஷில் வாங்கினா கேஷ்ன்னு இந்த பிளேஸில் வரும். ஓகே, ஸோ பேங்க்கு செக்காக கொடுத்தாக்கா யூ ஆர் கோயிங் டு கெட் இந்த பேங்க்குன்னு சொல்லிட்டு வரும். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.